இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பூஜா பொடி செய்யலாம். சந்தனம், குங்குலியம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், வெட்டிவேர் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெட்டிவேர் வந்து அரையாது, கொஞ்சம் நம்ம திரும்ப திரும்ப அரைக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு முக்கியமான 2 பொருள் சேர்க்கணும். அதில் வந்துட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுத்தமான பன்னீர் கொஞ்சம் சேர்த்து திரும்பவும் இதை நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம். பன்னீர் ஊற்றுறதெல்லாம் கெட்டியெல்லாம் ஆகாது, கண்டிப்பாக பவுடராக வரும். நீங்கள் திரும்ப போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு திரும்ப நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு கலந்துக்கலாம். இதை நம்ம கப்பிகள் இல்லாமல் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இதை தசாங்கத்து கூட கலந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோன் மாதிரி ரெடி பண்ணி நம்ம தூபமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா, தீபம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வந்து இது போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். மெயினாக வந்து வீடு கழுவிட்டு இதை தெளித்து விட்டுருங்க, சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு